பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை புறாக்கள். அந்த புறாக்கள் மூலமாக தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஏனென்று சொன்னால் நாம் தான் அவருடைய காட்டுப்புறா, நாம் தான் மணவாட்டி என்கிற புறா. இந்த புறா கபடற்ற புறாவாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கிறாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவங்களாக இருங்க, அதே நேரத்தில் நீங்கள் புறாவை போல கபடற்றவங்களாக இருங்கன்னு கர்த்தர் சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். ஆதி திருச்சபை விசுவாசிகள் கபடமில்லாமல் வாழ்ந்தபடினாலே திருச்சபை வளர்ந்து பெருகிற்று, சபை பெருகிற்று. நீங்களும் நானும் கபடு இல்லாமல் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொன்ன இன்னொரு வார்த்தையை நம்ம தியானிப்போம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம். ஓசியா 7:11. எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை, எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசிரியனிடத்திற்கும் போகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள் எப்ராயிமை பற்றி. அதாவது இஸ்ரவேல் கோத்திரம் இரண்டாக பிரிந்தது, யூதா என்றும் இஸ்ரவேல் என்றும் பிரிந்தது. அதில் யூதாவுக்கு தலைமையானவர்கள் தாவீதின் குடும்பத்தார். இந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு 10 கோத்திரத்துக்கு தலைமையானவர்கள் பெரும்பாலும் யார் என்று சொன்னால் எப்ராயிமர். சரியா? இப்போ என்ன நடக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்ராயிமை பற்றி தான் கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா பல இடத்துல இந்த வார்த்தைகள் உண்டு. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே, நான் உனக்கு விரோதமாய் பேசினது முதல் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என்று கர்த்தர் சொல்லுவார். நீங்கள் கொஞ்சம் எரேமியாவை வாசித்தால் அறிந்து கொள்ளலாம், ஓசியாவை வாசித்தாலும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்னும் அநேக தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் இது உண்டு. இப்பொழுது நமக்கு அதற்கு சமயம் இல்லை. அப்போ இந்த எப்ராயிமை பற்றி கர்த்தர் சொல்றாரு, எப்ராயிம் பேதையான புறா. நீங்கள் இந்த ஓசியாவை கொஞ்சம் நன்கு வாசித்தால் எப்ராயிமை பல பெயர்களை சொல்லி கர்த்தர் சொல்லுவார். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம், எப்ராயிம் பலனற்ற திராட்சை செடி, எப்ராயிம் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோயில் கட்டுகிறான் அப்படின்னு சொல்லுவார். அதில் ஒன்று தான் எப்ராயிம் பேதையான புறா. எப்ராயிம் எப்படி இருக்கிறான்னா பேதையா இருக்கிறான். நல்லா கவனிங்க. பேதை என்றால் என்ன சொன்னாலும் சில பேர் நம்புவாங்க, என்ன சொன்னாலும் நம்புறவங்க சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சரியான நாலேஜ் இருக்காது, கொஞ்சம் வேகமாக செயல்பட மாட்டாங்க, புத்தியாய் சிந்தித்து செயல்பட மாட்டாங்க. அவங்க தான் பேதைகள்னு சொல்லுவோம். இல்லைன்னா கொஞ்சம் சுத்தமாக படிப்பறிவில்லாத பேதைகளாக சில பேர் இருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்களை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் கொஞ்சம் அப்போஸ்தலரை படித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் குறித்து அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் போட்டிருக்கோம். அவர்கள் பேதமை உள்ளவர்கள். நன்றாய் கவனிக்கணும். ஆண்டவரை பின்பற்றும் பொழுது நமக்கு படிப்பு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. சரியா? படிப்பு இல்லை என்றாலும் பேதைகளை கர்த்தர் ஞானி ஆக்குவார். அதனால தான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பேதையாகவே இருந்துவிட்டால் சத்ரு உங்களை வஞ்சித்து விடுவான், நீங்கள் ஏமாந்து போவீர்கள். அதனால தான் எப்ராயிமை கர்த்தர் சொல்கிறாரு, எப்ராயிம் பேதையான புறா, அவனுக்கு புத்தி இல்லை. எங்கே போகிறான்? எகிப்துக்கு போகிறான், எகிப்தை நம்புகிறான், அசிரியன்கிட்ட போகிறான், எகிப்தை கூப்பிடுறான். நல்லா கவனிக்கணும். கர்த்தரை விட்டு அந்நியர்களை நாடி போகிறான். ஐயா, ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தங்களுக்கு ஏற்பட்ட இக்கட்டுகளில், தங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துகளில் கர்த்தரை துணைக்கு அழைக்காமல், கர்த்தரை நோக்கி கெஞ்சாமல், கர்த்தரை நோக்கி கதறாமல், கர்த்தரை தேடாமல் யாரை தேடி போகிறாங்க? எகிப்தியர்கிட்ட போனால் ஏதாவது சகாயம் கிடைக்குமா? அசிரியர்கிட்ட போகலாமான்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கே அல்ல. அதனால தான் அவர் திட்டுறாரு, உனக்கு நீ பேதையான புறாவாக இருக்க, உனக்கு புத்தி இல்லை அப்படிங்கிறாரு. நன்றாய் கவனிங்கள். ஒரு மனிதன் பேதையாக இருந்தால் என்ன ஆபத்து இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். நமக்கு நன்கு தெரியும். நீதிமொழிகளில் போட்டிருக்கு. நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 7:7. பேதையர்கள் ஆகிய வாலிபருக்குள்ளே புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அப்போ இந்த பேதையான வாலிபன்
அதுலேயும் அவன் புத்தி, பைபிள் சொல்லுது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே புத்தீனமான வாலிபன். இப்போ ஒரு பொம்பளை வரா, அவனை பேசுறா, மயங்கிடுறான். இவன் பேதை, என்ன சொன்னாலும் கேட்பான். தெரிய வேண்டாமா? ஏன்னா அவ சொல்கிறா என் புருஷன் வீட்டில் இல்லை அப்படிங்கிறா. புத்தி இருந்தால் என்ன சொல்லியிருப்பான்? உனக்கு ஏற்கனவே புருஷன் இருக்கு, சரியா? இன்னொருத்தனுடைய மனைவியை தொடர்றது பாவம், அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்னு அவன் சொல்லியிருக்கணும். அப்போ அவனுக்கு என்ன இல்லைன்னா புத்தி இல்லை, அதான் பேதை. என்ன சொன்னாலும் நம்புகிறான், என்ன சொன்னாலும் கேட்குறான். பைபிள் சொல்லுது மாடு மாதிரி பின்னால் போகிறான். எப்படி போகிறான்? மாடு மாதிரி போவான்னு போட்டிருக்கு. 22ஆம் வசனம் படிக்கிறேன். உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி சொல்லும்போதும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதை விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஏன்? பேதை, என்ன சொன்னாலும் நம்புறான். அவளே சொல்றா, ஐயா புருஷன் இங்கே இல்லை, என்ன பண்ணிட்டான், வெளியே போயிட்டான், விடிய காலம் வரைக்கும் என்ன செய்வோம் அப்படி நிறைய விஷயம் சொல்றா. முகத்தை நாணாமல் நிறைய காரியத்தை சொல்றான். அதுக்குள்ள போக வேண்டாம், சரியா? அப்போ சொல்லணும்ல, உனக்கு ஏற்கனவே புருஷன் இருக்கு, இன்னொருத்தனுடைய மனைவி, நான் உன்னை தொடக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? விபச்சாரம் பண்றது பாவம்னு சொல்லணும் இல்லையா? அப்போ அவனால சொல்ல முடியல. ஏன்? பேதை, புத்தி இல்லை. நீ பேதையா இருந்தால் பாவத்திற்கு உன்னை விற்று போட்டு விடுவாய். பாவம் உன்னை வஞ்சிப்பதற்கு இடம் கொடுத்து விடுவாய். நீ பணி செய்கிற இடத்துல சில பேர் சொல்லுவாங்க, இதுலலாம் என்ன தப்புங்க சிஸ்டர், என்ன தப்புங்க பிரதர், இப்போ அதெல்லாம் சகஜமாயிருச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னால் திருப்பி பேசுறதுக்கு வாய் வராது. அப்படி உனக்கு வாய் வரலன்னா உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம், நீ பேதைன்னு அர்த்தம். நீ பேதையா இருந்தால் இந்த நிலை உனக்கு வர வாய்ப்பு உண்டு. நீ சொல்லணும், யாராவது உன்னை கூப்பிடுறாங்க, வசனத்துக்கு விரோதமாக உன்னை அழைக்கிறாங்க, வசனத்துக்கு விரோதமாக வேதத்துக்கு விரோதமான செயல்களை செய்வதற்கு உங்களை யாராவது ஏவி விடும்போது நீங்கள் சொல்லணும், இல்லை பைபிள் இப்படி சொல்லுது, இது பாவம், இது விபச்சாரம், இது பாவம், இது தப்பு, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லணும். நீ புத்திசாலியாக இருந்தால் சொல்லியிருப்பா, பேதையாக இருந்தால் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு பின்னால் போயிடுவோம், சரியா? இந்த பேதையான வாலிபனுக்கு அதான் நடந்துச்சு. அதனால தான் நீதிமொழிகளில் இன்னொரு வசனம் இருக்கு. என்ன இருக்கு? விவேகிகள் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்வார்கள். படிக்கிறேன் பாருங்க. இதே நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 3ஆம் வசனம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுறாங்க. சில பேர் வாண்டடா வம்ப விலை கொடுத்து வாங்குற ஆட்கள்லாம் இருக்கு. பேச தெரியாம பேசி வாண்டடா போய் சிக்கிறது. வாண்டடா போகிறது யாருன்னா பேதைகள். ஆனால் விவேகி என்ன பண்ணுவான்? ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுவான், பாவத்தை கண்டு விலகி ஓடுவான். சில பேர் வாண்டடா போய் என்ன செய்வான்? மாட்டிக்கிடுவான். அவன் யாருன்னா பேதை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பேதையாக இருக்காத. ஏன்னா எப்ராயிம் பேதையான புறா. அப்போ கர்த்தர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருந்து கர்த்தரை விட்டு அசீரியரை நாடி போனா, எகிப்தியரை நாடி போனா. அவனுக்கு புத்தி இல்லை, கர்த்தரை தேடுகிற புத்தி இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அருமையான தேவ பிள்ளையே, நீ பேதையா இருக்காத. பேதையா இருந்தா நீ யாருடைய இச்சக பேச்சிலையும் மயங்கி விடுவாய். இன்றைக்கு நிறைய இச்சகமான போதகங்கள் வந்துருச்சு, பிரசங்கங்கள் வந்துருச்சு. இச்சக வார்த்தைகளை பேசுகிற ஊழியக்காரங்க பெருகிட்டாங்க. நீ இச்சகமான வார்த்தைகளை கேட்டு மயங்கி கர்த்தரை விட்டு விலகி போயிடுவாய். ஏன்னா உனக்கு புத்தி இல்லை. பேதையா இருந்தால் சிக்கிக்கொள்ளுவா. பைபிள் சொல்லுது, பேதைகளோ நெடுக போய் வாண்டடா போய் சிக்கிக்குவாங்க. நீ வாண்டடா போய் சிக்கக்கூடாது என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு என்னோடு பேசுறாரு. அப்போ அருமையான தேவ ஜனமே, நாம் பேதையான புறாவை அல்ல, புத்திசாலியா இருப்போம், சரியா? இன்னும் புறாக்களை பற்றி நிறைய இருக்கு. பலியிடுவதற்கு தேவன் சொல்வது புறாவையும் சொல்லுகிறார், சரியா? எசேக்கியா ராஜா சொல்லுவான், நான் புறாவை போல புலம்புனேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. மனதில் பதித்து கொள்ளுங்கள், நான் பேதையான புறாவாக இருக்க மாட்டேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் நமக்கு என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம். God bless you.